بسم الله الرحمن الرحيم. கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எளிமையாக விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வீடியோவை அல்லாஹுக்காக நாம் லேசாக்கி வைக்க இருக்கின்றோம். பாருங்க, 3 எழுத்தும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த 3 எழுத்தும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த 2 எழுத்தும் ஒரே மாதிரி இருக்குது. சரி, ஆரம்பிக்கும் போது இந்த எழுத்து இது முழு பா, இது முழு தா, இது முழு சா. ஆரம்பிக்கும் போது இப்படிதான் வளைஞ்சா மாதிரி போயிட்டு கீழே ஒரு புள்ளி இருந்தா இது பா, மேல 2 புள்ளி தா, மேல 3 புள்ளி சா. இது பாருங்க, இது முழு ஹா, இது ஹா, இது ஜீம். இப்படி போயிட்டு இந்த எழுத்து அப்படியே லெப்ட்ல திரும்பிடும், ஏன்னா அடுத்த எழுத்தோட இணைவதற்காக வேண்டி. இது ஹா, ஒரு புள்ளி மேல வச்சா ஹா, அதே புள்ளி கீழே போட்டா ஜீம். இது சீன் ஷீன். பாருங்க, அப்படி பல்லு மாதிரி போயிட்டு இப்படி போயிடும். இது மேல 3 புள்ளி இருந்தா ஷீன். நல்லா விளங்கிங்க. புரியலன்னா திரும்ப திரும்ப இந்த வீடியோ பல தடவை போட்டு பாருங்க, நல்லா மனதில் பதிய வைக்கிற வரைக்கும் பாருங்க. அப்படியே தொடர்ந்து பாருங்க. இது முழுது சுவாது, இது லுவாது. ஆரம்பிக்கும் போது பாதி எழுத்து தான் இங்க வரும், ஏன்னா அடுத்த எழுத்துல இணைவதற்காக வேண்டி. இதுவும் அப்படித்தான், பாதி எழுத்து வரும், மேல புள்ளி இருந்தா லுவாது, இது சுவாது. ஆயின், இந்த ஆயின் பாருங்க அப்படி போயிட்டு கீழே போகாம அப்படியே லெப்ட்ல போயிடும், இதான் ஆயின். இது மேல ஒரு புள்ளி வச்சா ஆயின். இது முழு ஆயின், இது முழு ஆயின். இது ஃபா. இந்த பாதி எடுத்து அப்படியே கட் ஆகிடும், அடுத்த எழுத்து ஜாயின் பண்ணதுக்காக வேண்டி. பாருங்க, இது ஃபா. 2 புள்ளி மேல காஃப், ஒரு புள்ளி மேல ஃபா, 2 புள்ளி மேல காஃப். 2 எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு, 2 எழுத்தும் ஒரே மாதிரி, இந்த 2 எழுத்தும் ஒரே மாதிரி. நல்லா மனசுல வச்சுங்க, தொடர்ந்து பாருங்க. இது முழு காஃப், இது ஆரம்பத்தில் வரக்கூடிய காஃப். இது லாம், இதுவும் லாம். மீம், இந்த மீம் என்ன செய்யும், அடுத்துல ஜாயின் பண்ணும்போது அப்படி திரும்பிடும், மீம். நூன், ஒரு புள்ளி மேல இருக்குது, நூன். இங்க பாருங்க, இப்படியே வளைஞ்சி ஒரு புள்ளி மேல இருந்தா நூனு, அதே புள்ளி கீழே இருந்தா பா. மறந்துடக்கூடாது, ஒரு புள்ளி மேல இருந்தா நூன், அதே புள்ளி கீழே போட்டா பா. இது ஹா. ஹா உடைய பல வடிவத்தை கவனிச்சிங்க. இது ஹா, இதுவும் ஹா தான், இது ஹா. ஓகே, இன்னொன்னு சொல்ற, நல்லா மனசுல வச்சுங்க. இந்த மாதிரி போட்ட ஹாக்கு மேல 2 புள்ளி வந்தா, 2 புள்ளி மேல வந்தா இது குண்டு தாவா மாறிடும். அதே மாதிரி இந்த ஹாக்கு மேல 2 புள்ளி வந்தா குண்டு தாவா மாறிடும். தா சத்தம் கொடுக்கணும், ரைட்டா? இது யா. இது பாருங்க, இது யா. இந்த மாதிரி வளைஞ்சு 2 புள்ளி கீழே வந்தா யா, அதே 2 புள்ளி மேல போனா தா. திரும்ப நான் சொல்றேன், வளைஞ்சா மாதிரி இருந்து 2 புள்ளி கீழே இருந்தா யா, அதே 2 புள்ளி மேல போனா தா. சரியா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.